கிளம்பியாச்சு. இடம் பார்க்க சூப்பராக இருக்குது. நிறைய பாறை எல்லாம் இருக்குது. இங்கே ஜாலியாக இருக்குது. ஆனால் ரொம்ப விளையாடக்கூடாது. பெரிய பெரிய பாதை இருக்குன்னு நினச்சி தான் வந்தோம். இந்த இடத்துல எப்படி போகிறதுன்னே தெரில. ஸோ ரொம்ப குனிஞ்சு போகணும். எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சின்ன சின்ன இடங்களும் இங்கெல்லாம் நிறைய இருக்குது. திடுக்கிடும் தகவல் டக்குன்னு கொடுத்துட்டாங்க. நாங்கள் நடு மலையில் இருக்கும் போது 5:30க்கு மேலே அனிமல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த சைட்லலாம் காட்டாறு ஓடுமா. இதுவே வின்டர் சீசனாக இருந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே காட்டாறு அடிச்சுட்டு போயிடும். மக்களே, பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. இதுக்கு மேலே இன்னும் கீழே போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு மேலே இதே மாதிரி ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே நைட் ஆகிடும். அனிமல்ஸ்லாம் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்த வழியெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ போகிற வழி அதே தான். ஃபைனலி நான் மேலே ரீச் ஆகிட்டேன். பாதி தூரம் தான் போக முடிஞ்சு. ஹைக்கிங் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாகவே ஹைக்கிங்லேயே போயிடுச்சு. நாளைக்கு வேறு இடத்தெல்லாம் கவர் பண்ணிடலாம். சுப்ரபாதம். நேற்றுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் ஹைக்கிங்கே போயிட்டோம். ஸோ ஹைக்கிங் டேவாக நேற்றுக்கு ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். நாங்கள் இருக்கிறது மலைக்கு மேலே. ஆனால் இன்றைக்கி போகிற இடம் மலைக்கு கீழே இருக்குது. ஸோ கார்லேயோ பஸ்ஸுலேயோலாம் போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்து ட்ரெக்கிங் தான் போகிறோம். நாம் போகிற இடத்துல ஒரு சூப்பரான கோவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு அருவியும் இருக்குது. ஸோ இது சம்மர் டைம். தண்ணி இருக்குமான்னு தெரில. இங்கே நல்ல மழை பெஞ்சிச்சு நேற்றுக்கு. ஸோ தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி காஸ்டியூமில் போனால் செட் ஆகாது. நேற்று ஹைக்கிங் போன அதே காஸ்டியூமில் நம்ம கீழே இறங்கிறதுக்கு போகலாம். போய் காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துடலாம். ட்ரெக்கிங் காஸ்டியூம் போட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம இடத்துலேருந்து கிளம்பிடலாம். ஸோ இப்போ நடக்க ஆரம்பிச்சாச்சு. நாம் போகிற இடத்தோட பேர் ஜலகம்பாறை. ஜலகம்பாறையில் தான் அந்த வாட்டர் ஃபாலும் அப்புறம் ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னேன்ல, அது சூப்பர் கோவில். அது என்னென்னா முருகன் கோவில். ஜலகம்பாறை போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெக்கிங் ரூட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா பள்ளக்கனியூர் வரணும். பள்ளக்கனியூர் வந்துட்டிங்கன்னா ஒரு பின்னாடி எல்லாம் ஒரே காடு மலையுமா இருக்கும். அது வழியாக நீங்கள் நடக்கணும். நடந்துட்டால் ஜலகம்பாறை வந்துடும். இதுதான் நாங்கள் வந்துட்டுருக்கிற ரூட்டு. ஜலகம்பாறை போகிறதுக்கு ஏலகிரியிலேருந்து ஹைவே ரூட் இருக்கு, கார்லாம் போகிற மாதிரி. அதே மாதிரி ஹைக்கிங் போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ்னால் இந்த காடோட ரூட்டு தான். அந்த ரோடு வழியாக போகிறதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா கார்லாம் போயிடும். ப்ராப்ளம் அந்த வண்டிக்கு ஒன்றும் இல்லை. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஜலகம்பாறை போய் ரீச் ஆக உங்களுக்கு 35 to 40 kilometers ஆகும். அதுவே நீங்கள் காடு ரூட்டில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் 7 kilometers நீங்கள் ஜலகம்பாறை ரீச் ஆகிடலாம். நேரம் பெருசாக வெயில், அதே மாதிரி ஏற்ற இறக்கம் பெருசாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பயங்கரமாக கீழே இறங்குது மலை. அப்படியே வழுக்காமல் போகணுன்னா பார்த்து போகணும். இன்னொரு 1/2 hour டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னா இந்த இடம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ என்னால் கேமரா வச்சு வீடியோ எடுக்க முடியல. ஹைக்கிங் போல் 2 கையிலையும் பிடிச்சிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் எங்கே தர சமமாக இருக்கோ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்திருக்கோம். ஸோ நிறைய மேடு பள்ளம் எல்லாமே தாண்டி தான் வந்திருக்கோம். இன்னொன்று என்னன்னாங்க, இங்கே வர வழியில் மான்லாம் பார்த்தேன். ஸோ இது காடுனால அனிமல்ஸ்லாம் வரும்னு தெரியும். பட் நான் மான் ஃபஸ்ட் டைமாக காட்டில் இப்படி ஓப்பனாக பார்க்குறேன். ஜூவில் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அது கொஞ்சம் ஓப்பனாக காடு செட்டப்பில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு காட்டிலேயே மானை பார்க்குறேங்க. மலையிலேருந்து இறங்கி கோயில் சைடு வந்தாச்சு. ஆனால் இங்கே என்னென்னா, நாங்கள் வந்த நேரம் கோயில் டோட்டலாக பூட்டிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அருவி எங்கள் சைடில் இருக்குது. மலையில் ஏறி இறங்கி டயர்டில் ஏதாவது ஜூஸோ ஏதாவது சாப்பிட்லான்னு போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் போய் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கடையில் போய் பன்னீர் சோடா வாங்கிட்டோம்.
வாங்கி குடிச்சாச்சு. இனிமே மேலே ஏறி திரும்ப எங்கள் ரூமுக்கு தான் நாங்கள் போகணும். பட் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா கோவிலும் பார்க்க முடியல, வாட்டர் ஃபாலில் தண்ணியும் இல்லை. ஸோ வந்ததுக்கு ட்ரெக்கிங் மட்டும்தான் முடிஞ்சது. மற்றபடி வந்த இடத்துல எதுவுமே நமக்கு வாக்க அமையலை. ஏலகிரியிலேருந்து மலையில் இறங்குன மாதிரி இப்போ ஜலகாம்பாறையிலேருந்து மலை ஏறி நம்ம ரூமுக்கு போய் ரீச் ஆகணும். ஜலகாம்பாறையிலேருந்து மேலே ஏறணும். ஸோ நம்ம ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். வரும்போது ஒரு 1.5 மணி நேரம். ஆனால் ஏறும்போது தான் கஷ்டம் தெரியும், எப்படின்னு தெரில. ஸோ வந்த ரூட்டும் இப்போ போகிற ரூட்டும் ஒன்று தான். நான் நடுவில் ஏதாவது இருந்தால் வீடியோ பண்ணுறேன், இல்லைனா மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து வந்து சரியான கால்வலி ரூமுக்கு வரத்துக்குள்ளே. ஸோ இங்கே வந்து ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ டைம் இப்போ வந்து 3:30 மணி ஆகுது. தூங்கணும், நல்லா ஒரு தூக்கத்தை போடணும். அப்போ தான் அந்த கால்வலியெல்லாம் ஃப்ரீ ஆகும். நல்லா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ஸோ டைம் இப்போ வந்து 6 மணி ஆகப்போகுது. நல்லா தூங்கிட்டேன், ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். கால்வலி இருக்குது, கொஞ்சம் இருக்குது கால்வலி, ஆனால் பரவாயில்ல. ஸோ இதுக்கு மேலே வேற எங்கேயும் போக முடியாது. நாளைக்கு நாம் ஒரு சூப்பரான இடத்துக்கு போகலாம். சுபராத்திரி.